நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து அவதூறு கருத்துகளையும் பில்டப் கருத்துகளையும் பேசிக்கொண்டும் பரப்பிக்கொண்டும் இருக்கும் அந்தரங்கம் அண்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசலாம். அந்தன் சாரி சார் அந்தன் அந்தன் அண்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு விஜயோட வாழ்க்கையில? என்ன நடக்குது? நீங்க தான் க்ளோஸா இருக்கிறதா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம அவர் கூட பயங்கர க்ளோஸ்மா. அவர் தினைக்கும் நைட்டு என்கிட்ட ஃபோன் பேசாம என்கிட்ட தூங்கவே மாட்டார். அவரு அந்த அளவுக்கான க்ளோஸு. இப்போ என்னதான் க்ளோஸா இருந்தாலும் நம்ம எப்படி சொல்றது, அவரோட எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே நம்ம சொல்ல மாட்டோமா. அவர் ஏதாவது தப்பு பண்ணா அது தப்புன்னு கேட்போம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வெளில என்ன சொல்றாங்க, நீங்க விஜயோட சொம்பு இல்லம்மா அந்த மாதிரி வெளில சொல்றாங்கல்ல. அது உண்மையா இருந்தாலுமே நம்ம அவர் தப்பா ஏதாவது பண்ணா அதை நம்ம தட்டி கேட்கணும். இப்போ நம்ம அவருக்காக முட்டு கொடுத்து பேசுறோமே தவிர நம்ம ஒன்றும் போயிட்டு அவர்கிட்ட அவங்க விஜய் ஃப்ரீயா தான் இருக்காரு, நீங்க போயிட்டு அவர் லவ் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம சொல்றது கிடையாது. இப்போ அந்த நடிகை திருமணம் ஆகாம இருக்காங்க, அதனால நீங்க போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம சொல்றது கிடையாதுமா. புரியுதா? இது எப்படி இருந்தாலும் இது தப்பு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு வந்துட்டாருங்கும் போது இதெல்லாம் வச்சுக்க கூடாதுமா. சார் எனக்கு ஒரு டவுட். அவரு இருக்காருல, உங்க கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு கோஸ்மி, அவரும் அப்படிதான் மாத்தி பேசுறாரு. திடீர்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தவர் திட்டி பேசுறாரு. இப்ப நீங்களும் பேசுறீங்க. ஏதாவது வர வேண்டியது வராம போயிடுச்சா? எதனால இந்த மாற்றம்? அது வர வேண்டியது வரல அப்படிங்கிறதுமா எப்படி சொல்றதுன்னா கம்மியா வருதுன்னு சொல்லலாம். ஓ, இப்ப நீங்களாம் ஒரு ஆளா எனக்கு முட்டு கொடுக்கதான் அணில்களே இருக்காங்க, நீங்க ஏன் எனக்கு முட்டு கொடுக்கணும்னு கம்மி பண்ணிட்டாங்க பேமெண்ட். ஆனா இப்ப அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளா இருக்காங்க. ஏன்னா இப்ப அணில்களே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. ஏன்னா இங்க எல்லாருமே அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் தற்கொலைகளா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் பாராட்டி ஆகணும். ஓரளவுக்கு எல்லாம் மனம் திருந்தி இருக்காங்க. இந்த விஷயத்துல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது சரி ஓகே, இந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் உங்களுக்கு அறிவு வருமாடா முட்டா பசங்களா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. வேற எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கட்டும். அந்த அன்னபூரணி சூப்பர் 6 அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் சிலிண்டர் விலை அதிகமாச்சுன்னா மீன்ஸ் பாக்குறோமே, அது எப்படி பாக்குறது? அது மத்திய அரசாங்கத்தோடையும் டிஎம்கேவோடையும் சதி மாதிரி. சீரியஸா அது அவங்களோட சதிதான். ஏன்னா இந்த டைம்ல எதுக்கு அந்த சிலிண்டர் விலையை ஏத்தணும்? சார் ஏத்துனது யாருன்னு நினைக்கிறீங்க? சார் அது ஏத்துனது யாரா வேணாலும் இருக்கட்டுமா, இவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நாள் 2 நாள்ல எதுக்கு சிலிண்டர் விலை ஏத்தணும்? காரணம் டிஎம்கே. அவங்களால மட்டும்தான் இந்த சிலிண்டர் விலை ஏறி இருக்குமா? ஆமா, இந்த நேரத்துல ஏன் ஏத்தணும்? அது எங்க தலைவர் 3 சிலிண்டர் விலை ஏத்திட்டா அவரால் 3 சிலிண்டர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற, சாரி 6 சிலிண்டர் கொடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு இது தானே. கரெக்ட் தானமா? ஆனா எப்படினாலும் சொல்லிட்டாரு 6 சிலிண்டர் கொடுப்போம்னு, கொடுத்துதானே ஆகணும். இல்லன்னா கேள்வி கேட்பாங்க. அது கண்டிப்பா கொடுப்பாருமா. அது கண்டிப்பா கொடுப்பாரு. வந்தாதானே கொடுக்கணும். இல்ல அது கண்டிப்பா கொடுப்பாரு. அது என்ன நான் ஒரு பிளான் அவருக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க 6 சிலிண்டர் கொடுக்கறதா இருக்கீங்க, அது இப்போ விலை ஏறி இருக்குங்கிறதால 6 சிலிண்டர் இப்போ ஒரு சிலிண்டர் பெரிய சிலிண்டர் 25 kg என்னமோ நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதை குறைச்சு சின்ன சிலிண்டரா கொடுத்துடலாம். சிலிண்டர் தானே கொடுக்கறோம், பெருசா சின்னதான்னு சொல்லல, சின்ன சிலிண்டரா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்னு இருக்குமே. ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யோசிச்சிருக்கேன். அது ஒன்னும் தலைவர்கிட்ட பேசல கண்டிப்பா அவர் நான் சொன்னா கேட்கக்கூடிய ஆள் தான். அதனால கண்டிப்பா அதை இது பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம எப்படி சொல்றது, பெருசா கொடுத்தோம்னா இப்ப 6 சிலிண்டர் கொடுத்தோம்னா பொருளாதார ரீதியா அது ரொம்ப அப்ப அதை அறிவிக்கும் போதே புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும்ல. இல்ல நீங்க பாக்க போனீங்கன்னா நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா தெளிவா நாங்க அதை அறிவிக்கவே இல்லை. இப்ப தங்கம் கொடுக்கறோம்னு சொன்னோம், எத்தனை கிராம் கொடுக்குறோம், மோதிரம் கொடுக்குறோம்னு சொன்னோம், எவ்வளவு கொடுக்குறோம் சொன்னோமா? இல்ல கொடுக்குறோம். அது அந்த டைம்ல எப்படி வேணாலும் நாங்க அதை மாத்திப்போமா. சோ அதனால நாங்க சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன சிலிண்டருங்கிறத இது பண்ண முடியாது. இப்ப வேணா நாங்க இந்த சிலிண்டர் வேணாலும் கொடுப்போம். அந்த சின்ன அடுப்பு ஒண்ணு இருக்கும், ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும் போட்டு, ஆமா அந்த சிலிண்டர் கூட கொடுப்போம். மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த சிலிண்டர் கொடுப்போம். நாங்க சுடு தண்ணி மட்டும் போட்டுக்கலாம் அதுல. சரி சார், ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஏதோ அந்த நீரிணையை தொடர்ந்து விடுறோம் இந்தியாவுக்கு மட்டும் எல்லாம் பேச்சுவார்த்தை வருது. அதை பத்தி உங்க தலைவரோட நிலைப்பாடு என்ன? ஏதாவது பேசுவாரா மோடி எதிர்த்து? இல்ல தலைவர் டைரக்டாவே பேசியிருக்காருமா. யார்கிட்ட சார்? மேல ஜி கிட்ட டைரக்டாவே போன் எடுத்து பேசியிருக்காரு. ஆமாமா, அன்னைக்கு நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த ஹோட்டல்கார் சொன்னாரு, சார் நீங்க இதுக்கப்புறம் இங்க சாப்பிட முடியுமான்னு தெரியல அப்படின்னாரு. ஏன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ன உடனே, இல்லை சார் இதுக்கப்புறம் நீங்க இங்க சாப்பிட்ற அளவுக்கான இது இருக்குமா அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ணாரு, கவலைப்படாதீங்க சார்,
நான் வெளில கூட்டத்துக்கு போற மாதிரி இருந்தாதான் நான் வெளில சொல்லிட்டு போவோம், கூட்டம்லாம் வரும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நான் வந்து தனியா தான் வருவேன், தனியா வந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதனால நீங்க வந்து அந்த பயம்லாம் வேணாம் சார் அப்படின்ன உடனே, சார் அறிவு கட்டமா பேசாதீங்க, வெளில என்ன பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சிலிண்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார், தட்டுப்பாடு ஆயிடுச்சு, ஸோ சிலிண்டர்லாம் வருமானு தெரியல, ஹோட்டலே மூடுறதுக்கான நிலைமையில இருக்கேன் அப்படின்ன உடனே தலைவர் வந்து பயங்கர கடுப்பாயிட்டாரு. கடுப்பாயிட்டு என்ன சார் நீங்க சொல்றீங்க, என்கிட்ட சொல்ல வேண்டியதா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே டக்குனு ஒரு ஏழை மகன் சாப்பிட கூட உணவில்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் அடிச்சாரு ஜிக்கு. போன் அடிச்சுட்டு என்ன நடக்குதுங்க, என்ன தமிழ்நாட்டுக்கு சிலிண்டர் இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பேசினாரு. போட்டு மிரட்டிடாரு. நான் பக்கத்துலதான் உட்காந்துருக்கேன். ஜி கிட்ட பேசும்போது எப்படி பேசினாரு? ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியுமா நமக்கு தெரியாது. என்ன லாங்குவேஜ்? அவங்க கோட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்கம்மா, கோட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நான் இது ரைட் பண்ணி கொடுத்தது நான் தான் அந்த கோட் லாங்குவேஜ். அவர் பேசுறத பார்த்துட்டு எனக்கே ஏசி ரூம்ல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுமா. எனக்கு அடிக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் நீங்க பாத்துருக்கலாம், இப்போ ஒரு அறிவு கொஞ்சம் திருச்சியில கூட பேசினாரு. எதனால? தலைவர் போன் அடிச்சு மிரட்டினதால தான். நீங்க மக்கள்லாம் பேனிக் ஆகுங்கன்னா எல்லா இதுவும் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது காரணம் என்ன? தலைவர் மிரட்டி விட்டுருக்காரு. பக்கத்துல இருந்து எனக்கே விட எடுத்து போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் அவர் ஹோட்டல் ஓனர்கிட்ட கூப்பிட்டு நீங்க பயப்படாதீங்க, நான் சிலிண்டர் வர வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாரி இப்போ வந்து இன்னொரு இது கொண்டு வரது, இப்போ இந்த போலீஸ் படையெல்லாம் தனியா அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ சிலிண்டரை வந்து பதுக்கி வைக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு படையை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன படம் சார்? இந்த படம் பாத்தீங்க, பைரவ படத்துல வீட்டுக்குள்ள போயிட்டு 4 சிலிண்டர் தூக்கி போட்டு உடைப்பாரு, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள அந்த மாதிரி அனில்ஸ் எல்லாம் போய் எல்லா வீட்டுக்குள்ளயும் போய் தூக்கி போட்டு உடைச்சு, அனில்ஸ் இல்லமா தலைவரே இறங்குறாரு, தலைவரே ஃபீல்ட்ல இறங்கி கண்டுபிடிச்சி எல்லா சிலிண்டரும் வெளில கொண்டு வர போறாரு. கொண்டு வந்து கரெக்டா மக்களுக்கான என்ன ஒரு ப்ராப்பரா நடக்குமோ அதை வந்து கரெக்டா பண்ணலான்னு. சரி, இந்த போர் எப்பதான் சார் முடிவுக்கு வரும்? அது தலைவரோட கட்டுப்பாட்டுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் ஊன்னு சொல்லிட்டாங்கன்னா சார் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சார். மோடி வரைக்கும்னா கூட ஏதோ நம்புவாங்க, அது கொஞ்சம் தற்கொலையா யோசிப்பாங்க, அவங்க நம்புவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே சார் இருக்கு. இல்லம்மா, இது வந்து அந்த போர் நடக்குதுலமா, அந்த ஜெட்டு பறக்குமே மேல போர் விமானம், அதை ஓட்டுறது எங்க சித்தப்பா பையன் தான். சித்தப்பா பையன் தான் இங்கதான் படிச்சாப்புல. படிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெட்டு ஓட்டணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு நான் பேசினேன். டேரக்டா பேசினோடனே அவர் ஈரான் அதிபர் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வர சொல்லுங்க நான் பேசிக்கிறேன். நீங்க அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பாம ஈரானுக்கு அனுப்புறீங்க? அமெரிக்காவுக்கு அனுப்பிருக்கலாம் இல்ல. 2 பக்கமுமே கேட்டேன், யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பக்கமும் டீல் போச்சு. கடைசி நேரத்துல 2 ரொம்ப டஃபா போனதுல சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அதுல வந்து ஈரான் தான் வந்துச்சு. சரி ஓகே, வேற வழி இல்ல, நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இதுல வரவங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, அடிச்சுக்க கூடாது அப்படின்ட்டேன். அவரு இப்போ போயிட்டு மேல இது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு போன் அடிச்சாரு. ஆமாமா, போன் அடிச்சாரு. போன் அடிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அங்க இருக்கிறத மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, நான் அது என்னன்னு பாத்துப்போம் அப்படின்னா. அந்த போர் இன்னும் கொஞ்ச நாள் நடக்குங்கிறது. விஜய் எப்படி போய் பேசினாரு? பறக்கும் கம்பளத்துல போனாரா? ஆமாமா, இவர் பிரைவேட் ஜெட் இருக்குல்ல, போர் நடந்துட்டு இருக்கும் போது இவர் ஆப்போசிட்ல போயிருக்காரு. பீஸ்ட் படத்துல போவார்ல, போயிட்டு இப்படின்னு இருக்காரு. அப்படின்னு ஒண்ணு பேசி இது பண்ணிருக்காங்க. இப்போ அதான் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் தலைவர் சிக்னல் கொடுத்தா அங்க நின்றுமா, போர் நின்றோம். இவ்வளவு பண்றவர் ஏன் தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியல? ஆட்சிக்கு வரணும்ல, ஆட்சிக்கு வந்துட்டா சார் இவ்வளவு பண்றவரால ஆட்சிக்கு வர முடியாதா? அதுதான்மா, இன்னும் எலெக்ஷன் வரல, எலெக்ஷன் டேட் அதுக்கப்புறம் தான் அறிவிக்க போறாங்க. எலெக்ஷன் டேட் வந்து அறிவிக்கிட்டோம், 26 ஆட்சியை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்குமா, அதுக்கப்புறம் ஜெட்டு ஓட்டுறது இல்லமா. அதுக்கப்புறம் பாருங்க எல்லாரையும் விரட்டி ஓட்ட போறாரு, நீங்க பாருங்க, அப்புறம் தான் இருக்கு. சரி சார், ஓகே. அப்ப 26ல வந்து எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம். இன்னொரு இன்டர்வியூ ஒன்று வச்சுக்கலாம். கண்டிப்பா டைம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க, நம்ம பேசுவோம். கண்டிப்பா டைம் தான் ஒதுக்க முடியுமா தெரியல. நிறைய இடத்துல நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு, நிறைய விஷயத்த பேச வேண்டியது இருக்கு, நிறைய குடும்பத்துக்குள்ள போய் பேச வேண்டியது இல்ல, நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குன்றதால நீங்க கூப்பிடுங்க, பாப்போம். சரி, ஓகே. பாப்போம். ஓகே, டைம் எங்களோட செலவழிச்சிருக்கோம். நன்றி. நன்றிமா.